என்னை போன்று சமூக ஆர்வலர்கள் இந்த போராட்டத்துல பங்கெடுக்குமே. ஆனால் இந்த போராட்டம் மெரினால ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி நடந்துச்சோ, இந்த மாபெரும் இந்தி எதிர்ப்புக்கான ஒரு போராட்டம் நடந்துச்சோ, பசிக்கு உணவில்லையேன்னு ஜகத்தினை அழித்திடுன்னு சொன்னான் பாரதி. தன்னுடைய வாழ்நாளுக்கே இன்னைக்கு ஒரு ஆதாரம் இல்லாத, ஒரு நிலையான ஒரு வருமானம் இல்லாத தன்னுடைய கார்பரேட் முதலாளிகள்கிட்ட, அதானி கிட்டையும் அம்பானி கிட்டையும் இந்த ஒன்றிய அரசு எப்படி அடமானப்பட்டு கிடக்கிறதோ, அடிமை சாசனம் எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்குதோ, அதற்கெல்லாம் முன்மாதிரியாக நாங்க தமிழ்நாட்டை கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு தொடர்ச்சியாக வளர்ச்சி பாதையில போய்கிட்டு இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தமிழக முதல்வர் இந்த உண்மையிலேயே சற்று அவர்கள் யோசிச்சு பார்க்கணும். இவர்களுடைய வாழ்க்கை தரத்தை வச்சுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய வாழ்க்கை தரமும் உயரப்போகுது அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு. ஆனால் இவர்கள் இன்னைக்கு இங்க பங்கெடுக்கல அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழகத்துல சென்னையில ஒரு மைய புள்ளியான இன்னைக்கு சென்னை சென்ட்ரலினுடைய வாசல்ல இவனுடைய கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஒரு போராட்டத்தை, காத்திருப்பு போராட்டத்தை இங்க நடத்துறாங்க. இங்க பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையான முறையில ஒரு டென்ட்டை போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. அதுக்கு மேயர் பிரியா அவர்களுடைய விளக்கம் என்னவா இருக்குது? இந்த மாதிரி இருக்காதீங்க, வெளியூர்ல இருந்து வரக்கூடியவர்கள் பார்த்தா அசிங்கமா நினைப்பாங்கன்னு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம இருக்கக்கூடிய முதல்வர் இந்த சமூக நீதியினுடைய காவலன் மதுரைக்கு போனாரு. இருக்கக்கூடிய எல்லா கால்வாய்களுக்கும் துணி கலர் கலரா கட்டி மறைக்கப்பட்டு, குடிசைகள் மறைக்கப்பட்டு, அவர் மட்டும் ஒரு ரோட் ஷோ நடத்திட்டு போயிட்டாரு. இன்னும் அதே மாதிரி ஒரு ஷோவை காட்டணும் அப்படின்னா, இதே மக்களுக்காக ஒன்று திரட்டி என்னுடைய குடும்பத்தாரோட சாலை மறியல் போன்ற போராட்டங்களை மக்கள், அதாவது இப்ப அரசாங்கம் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு போராட்டத்தை நிச்சயமா எங்களால பண்ண முடியும். புரியுதுங்களா? ஜல்லிக்கட்டு போராட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தான். இப்பவும் சொல்றேன், ஜல்லிக்கட்டு போராட்டம் என்னுடைய கலாச்சாரத்தை மீட்டெடுக்கிறதுக்காக, என்னுடைய மக்களுடைய வாழ்க்கையை மீட்டெடுக்கிறதுக்காக என்னை போன்ற சமூக ஆர்வலர்கள் உயிரையும் தியாகம் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறாங்க. இது சாதாரண ஒரு போராட்டமா பார்க்க முடியாது. கார்பரேட் கைக்கூலிகளின் அடிமையாக போய்கிட்டு இருக்கக்கூடிய தமிழக அரசு இன்னைக்கு சேகர் பாபுக்கும் இன்னைக்கும் இந்த மக்களுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இந்த பிரச்சனைக்கும் என்ன தொடர்பு இருக்கு? இருக்கக்கூடிய டாக்டர் மதிவேந்தன் எங்க போயிட்டார்? பட்டியலின சமூகத்தினுடைய சார்பா பேசணும்னா இன்னைக்கு அவர் பேசியிருக்கணும். இன்னைக்கு இல்ல இருக்கக்கூடிய நகராட்சி நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தினுடைய பேசணும்னா KN நேரு பேசியிருக்கணும். எல்லாத்துக்குமே KN நேரு கட்ட பஞ்சாயத்து பண்றதுக்கான ஒரு அமைச்சர்களா இருக்கிறாரா? இல்ல இந்த வடசென்னை மக்கள்ல நான் ஒரு வடசென்னைக்காரன் அப்படின்றதுனால இவர் ஏற்கனவே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கட்ட பஞ்சாயத்தை வச்சு மிரட்டக்கூடிய ஒரு அமைச்சரா இருக்கிறாருன்றத இங்க ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. இப்பவும் சொல்றேன், அண்ணன் திருமா அவர்கள் மீது நான் நம்மளுடைய சேனல்லே பலமுறை சொல்லியிருக்கேன், நான் ரொம்ப மரியாதை கொண்டவர். ஆனால் இங்க முதுகெலும்பு இல்லாம ஒரு ஆளுமை திறனை, இருக்கக்கூடிய ஆளுமை திறனையும் அடக்கிக்கிட்டு போக வேண்டிய எந்த அவசியமும் இங்க இல்லை. இது ஜனநாயக ஆட்சி, ஜனநாயக முறைப்படிதான் மக்களை தேர்ந்தெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் கொடி பறந்துகிட்டு இருக்கு. அண்ணன் பாலகிருஷ்ணனுக்கு அப்புறம் இப்ப சண்முகம் வந்திருக்கிறாரு. நீங்க எல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கிறேன். உங்களுக்கு ஒரு கூலி படத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இந்த கூலிகளுக்கு ஏன் உங்களால தர முடியலன்னு கேட்கிறோம். அப்ப இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனையா மாறுறதுக்கு முன்னாடி, மக்களுடைய பிரச்சனையா கொந்தளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பிரச்சனைகளை சரி செய்யுங்கன்னு சொல்றோம். புரியுதுங்களா? இருக்கக்கூடிய உங்களுடைய வீட்டு பிரச்சனைன்னா நீங்க ஓடி போய் உங்களால பார்க்க முடியுது, 1000 கருத்துக்கள் சொல்ல முடியுது. இருக்கக்கூடிய முதல் கட்டமா இருக்கக்கூடிய அத்தனை தலைவர்களும் இன்னைக்கு பார்க்க முடியுது. இன்னைக்கு சமூக நீதி பேசக்கூடியவர்கள், ஜனநாயக இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூக நீதி கூட்டணியில பங்கெடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டுகளாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய அண்ணன் வேல்முருகனாக இருக்கட்டும், மனிதநேய ஜனநாயக கட்சியாக இருக்கட்டும், அத்தனை இன்னும் MLA-க்களா இல்லாம இருக்கக்கூடிய அண்ணன் அன்சாரியாக இருக்கட்டும், இருக்கக்கூடிய தனியரசாக இருக்கட்டும், எல்லாருமே ஈஸ்வரனாக இருக்கட்டும், அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் பேசணும். புரியுதுங்களா? இன்னைக்கு இது மிகப்பெரிய ஒரு சின்ன பிரச்சனை ஒண்ணு வந்தோன்னா அனைத்து கட்சி கூட்டம் நடத்துறீங்கல்ல, இதுக்கு ஏன் நீங்க இன்னும் பார்க்கல? எல்லாத்துக்குமே ஓடுவார்ல குட்டியப்பா முதல்வர், இன்னைக்கு ஏன் அவர் இன்னும் பார்க்கல? அவருக்கு இன்னும் எதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னா இன்னும் என் மக்களுக்காக எதுக்கு நேரம் ஒதுக்க போறீங்கன்றதான் மிக பிரதானமான ஒரு கேள்வியா இருக்கு. அதற்காக இப்பவும் மிகப்பெரிய ஒரு கேள்விகளை முன்னிறுத்தி பார்க்கக்கூடியதுதான். அதற்காக தொடர்ச்சியாக மக்கள் களத்துல, மக்கள் போராட்டத்துல என்னை போன்ற சமூக ஆர்வலர்கள் நிச்சயமாக இருக்கும். தமிழக வெற்றி கழகமும் அதற்கு இவர்களுக்கு முழு ஆதரவோடு எப்பவும் கைகோர்த்து இருப்பார்கள்ன்றத கருத்து தெரிவித்தார்.